வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவுமே எம்மியான பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பவுலில் ஒரு 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், மில்க் மேட். கூட 60 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர், 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கு இல்லைன்னா பீட்டர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பேட்டர் தயாரிக்க ஒரு 125 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாமே நம்ம சலிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம நல்லா பீட்டர் வச்சு நல்லா இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, திக்காக நம்மளுக்கு நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அது க்ரீஸ் பண்ணி பட்டரால் மைதா மாவு டஸ்ட் பண்ணி அடியில் பட்டர் பேப்பரும் வச்சுருக்கேங்க. இது 7 இன்ச் டின்னு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ளோ ஆகும்போது இப்படி ரிப்பன் மாதிரி மடிப்பாக விழுகுது. இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம டேப் பண்ணி ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன ஓவனில் பேக் பண்ண போகிறேன். நான் மிடில் ரேக்கில் வச்சுருக்கேங்க. ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் 180 டிகிரிஸில் நம்ம செட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. நாம் இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே வந்து பிக் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக ஆற விட்டு நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். இதை நான் ஒரு வயர்ட் ரேக் மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கேக் வந்து நல்லா காத்தோட்டமாக நம்ம வந்து ஆற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டர் பேப்பரும் ரிமூவ் பண்ணிட்டேன். சூடாக இருக்குது, நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேரமல் சாஸ், பட்டர்ஸ்காட்ச் கேரமல் சாஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் அல்லது செராமிக் கோட்டடாக எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரையை சேர்த்தி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்தி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக ஆரம்பித்தோடனே கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். விடாமல் கிளறினிங்கன்னா கடைசியில் இருக்கிற ஒரு சில கட்டிகளும் நல்லா கரைஞ்சி நல்லா நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக நம்ம சுகரை கேரமலைஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திருக்கிறேன். ஒரு 35 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். அந்த ஹீட்லேயே நம்ம இதை நல்லா கிளறி விட்டுறணும். இது நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா இது வந்து இறுகிரும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு இந்த சாஸி டெக்ஸ்சர் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பட்டர்ஸ்காட்ச் கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா செரேட்டட் நைஃப் எடுத்துக்கோங்க, பிரெட் நைஃப். அப்போ வந்து நம்மளோட கேக் சூப்பராக நமக்கு பர்ஃபெக்டாக டெக்ஸ்சரோடு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம 3 ஸ்லைஸாக இப்போ கட் பண்ண போகிறோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயராக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கட் ஆகி வருது. அவ்வளோதான். ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராசஸ் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இங்கே நான் டைரி விப்பிங் க்ரீம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு யூஸில் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு க்ரீம் வந்து வராது. கொஞ்ச நேரத்தில் அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டைரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட க்ரீம் வந்து நல்லாவே கடைகளில் வாங்குற மாதிரி அதோட ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். இது நல்லா நம்ம பீட்ரு வச்சு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் ஸ்பீட், அதாவது ஸ்பீட் நம்பர் 1லையும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம விஸ்க் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்மளால் பண்ண முடியுங்க.
இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் பீட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து நம்மளோட க்ரீம்லேயும் நல்லாவே இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பீக்ஸ் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த க்ரீம் எப்படி எடுத்தோன்னா பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 1 or 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து மறுபடியும் பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கும் நம்மளோட க்ரீமை. இதுதான் பர்ஃபெக்டான கண்டிஷன். இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓவர் பீட்டிங் எப்போவுமே க்ரீமை நம்ம வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னா பவுலில் திருப்பி வச்சோன்னா க்ரீம் வந்து கீழே வரவே வராது. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட கேரமல் சாஸ்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் நான் சேர்த்திக்கிறேன். இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி சிரப் ரெடி பண்ண போகிறோம். அரை கப் அளவுக்கு நார்மலான தண்ணி நான் ஆட் பண்ணுறேங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கேக்குக்கு எல்லாமே வந்து லேயர்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, சுகர் சிரப், அந்த மாதிரி இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் சிரப்பே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம விப் பண்ண க்ரீம்லேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூசேஜுக்கு அப்புறம் க்ரீமை எப்போவுமே ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபைனல் டெக்கரேஷன் பார்ட் வரைக்கும் நீங்கள் அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நம்ம கேக்குடைய நடுவில் லேயர்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட டெக்கரேஷன் பார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேலட் நைஃபால் கொஞ்சமாக க்ரீமை மட்டும் பேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கேக்கோட மிடில் லேயரை கீழே வைக்கிறேன். எதுக்காக க்ரீம் அப்ளை பண்ணோன்னா இது வந்து நகராமல் நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் நம்மளோட கேக்கு. இது மேலே வந்து நம்மளோட அந்த சிரப்பை வந்து நம்ம நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனால நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நாம் வந்து லேயர்ஸ்க்காக கேரமல் சாஸோட கொஞ்சம் க்ரீம் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த லேயர்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையாவே வந்து எடுத்து வச்சு நம்ம நல்லா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன்ஸ் வந்து நம்ம மேலே தூவிக்கலாம். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறமா டாப் லேயரை மிடில் வைக்கணும். இதே மாதிரி ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன் எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாட்டம் லேயரை திருப்பி வச்சு நம்ம வந்து மேலே டாப் லேயராக ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே இருந்த அடிப்பாகம் இப்போ மேலே வந்துருச்சு. இதனால நம்மளோட கேக்கோட டாப் லேயர் வந்து நல்ல ஒரு ஷேப்போட கிடைக்கும். ஓரங்களில் இருக்கிற க்ரீம் மேலே இருக்கிற க்ரீம் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டோங்க. அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த கேக்கில் இருக்கக்கூடிய அந்த க்ரம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட நைஃப்பில் ஒட்டாது. டெக்கரேஷன் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பட்டர்ஸ்காட்ச்க்கான அந்த நல்ல ஒரு மைல்டான எல்லோயிஷ் டாப்பிங்கை நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். இந்த க்ரீம்லேருந்து எடுத்து நம்ம ஓரங்களில் மேலே அந்த மாதிரி எல்லாமே கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணி எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான டிசைனில் நம்ம பண்ணிக்கலாங்க. இது நம்மளோட விஷ் தான். மீதம் இருக்கிற கேரமல் சாஸை நான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிட்டேன். இது சின்னதாக ஒரு ஹோல்ஸில் கட் பண்ணி இந்த மாதிரி சைடில் நான் இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற சாஸை நான் மேலேயும் டாப்பில் லேயராக பண்ணி இதை நல்லா தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மீதி இருக்கிற க்ரீமை நான் இன்னொரு பைப்பிங் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் டாப்பில். இதுக்கு மேலே அந்த கேரமல் சாஸை நான் ட்ராப் பை ட்ராப் இந்த மாதிரி சென்டரில் ஃபில் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதான். மறுபடியும் பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கார்னரில் நல்லாவே அப்ளை பண்ணி கோட் பண்ணி விட்டுட்டேன். எடிபிள் சில்வர் பால்ஸ் யூஸ் பண்ணி மேலே டாப்பில் நான் டிசைன் பண்ணியிருக்கேங்க. இந்த பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன்ஸ் வந்து கேக்கில் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஃபெக்டான பட்டர்ஸ்காட்ச் கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நம்ப முடியலைங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இந்த கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு, உங்களோட பர்த்டே பார்ட்டிஸ், வீட்டில் என்ன பார்ட்டிஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. குட்டீஸ் தான் இன்றைக்கி கட் பண்ணிகிட்ருக்காங்க.
அவங்களால பொறுக்கவே முடியல கேக்கோட அவுட்புட் பார்க்கறதுக்கு. வாவ், பர்ஃபெக்டாக லேயர்ஸ் வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க, செம்மையாக வந்திருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் குட்டீஸை. வாவ், மஸ்து மஜா, சூப்பராக இருக்குங்களாம்மா. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் வாட்டுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காமா. கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக குக்கரில் கூட இதை பேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.